India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். லலிதா லலிதா கபோர்டு திறந்திருக்கு பாரு. காவியா எங்க? காவியா எங்க போனா? காவியா நானும் வரேன். காவியா காவியா அப்பா ஷாம் சீக்கிரம் கிளம்பு. காவியா காவியா நில்லு. காவியா அப்பம் பேச்ச கேட்காம கல்யாணம் பண்ணிக்க போறா. நம்ம குடும்ப மானத்தை காத்துல பறக்க விடுறதுக்கு துணிஞ்சிட்டா. நான் அப்படி நடக்க விட மாட்டேன். அவங்க ரெண்டு பேரையும் தொலைச்சு கட்டிடுறேன். வாழ்றதுல கூட இவ்வளோ இன்பம் இல்லை, ஆனா குடிக்கிறது அவ்வளோ ஜாலியா இருக்கு. ஆமா அதை இப்படி கூட பாட்டில் யார் கையில இருக்க அவனுக்கு தான் சரக்கு சொந்தம். ஏன்னா ஒரு மூடி குஷ்டி ஏன்னா கீழே விழுற. ஏய் முதல்ல கைய குடுறா, கைய குடு. இங்க ஓ ரத்தம். இந்த ஜாக்கெட்டையும் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே மேம், இந்த ஏரியா ஃபுல்லா சர்ச் பண்ணி பார்த்துட்டேன் மேடம். எந்த ஐடியும் எந்த ப்ரூஃபுமே கிடைக்கல மேடம். இது திருட்டு மட்டும் இல்ல, கொடூரமா ஈவு இறக்கம் இல்லாம கற்பழிக்கப்பட்டிருக்கா. இப்ப ஆம்புலன்ஸ் எங்க வந்திருக்குன்னு கேட்டு பாருங்க. இந்த வேலையை யார் பண்ணியிருந்தாலும் அவங்க டிஎன்ஏ கண்டிப்பா கிடைக்கும். அப்புறம் எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த பொண்ணோட மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல பதிவாயிருக்கும். இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க சார். இவங்க பையன் ஷியாம் எங்க பொண்ணு காவியாவை ஏமாத்தி இழுத்துட்டு போயிட்டான். இப்ப அவ எங்க இருக்கான்னு தெரியல. இவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அவங்க எங்க இருக்காங்கன்னு. அட எங்களுக்கு தெரியாதுங்க. என் பையன் உங்க பொண்ணை எதுக்காக ஏமாத்தி கூட்டிட்டு போனோம்? ஏன்னா உங்க பார்வையில எங்களோட பணத்து மேலதான் இருந்தது.
இவங்க செல்ல பையன் ஷாம் இருக்கானே, அவன் தான் என் பொண்ணு பேசி மயக்கி கூட்டிட்டு போயிட்டான். என் பையனை பத்தி தப்பா சொன்னீங்கன்னா அப்புறம் நல்ல வாயில வந்துரும். என்ன பண்ணுவ நீ? என்ன பண்ணுவீங்களா? என்ன பண்ணுவோம் பாத்துருவோம். நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றீங்க? இது போலீஸ் ஸ்டேஷன், உங்க வீடு எதுவும் இல்ல. முதல் விஷயம் என்னன்னா, உங்க 2 பேர் பசங்களும் மேஜர் ஆயிட்டாங்க. அதனால சட்டப்படி பார்த்தா ஒரு மேஜரான பையனும் பொண்ணும் அவங்க இஷ்டப்படி யார் கூட வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு உங்க பசங்களை தேடுறதுல வேணா நாங்க உதவி பண்ண முடியும். முகேஷ் சார், உங்க பொண்ணு காவியாவும் ஷாமும் வீட்டை விட்டு ஓடும்போது அப்ப அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க? இவங்க பையன் ஷாம் ப்ளூ ஜீன்ஸும் ரெட் டி-ஷர்ட்டும் போட்டிருந்தான். அப்புறம் எங்க பொண்ணு காவியா ப்ளூ ஜீன்ஸும் எல்லோ குர்தாவும் அதோட டெனிம் ஜாக்கெட்டும் போட்டிருந்தா. ஒன் செகண்ட், ப்ளூ டெனிம் ஜாக்கெட்டா? ஆமா. முகேஷ் சார், நீங்க எங்க கூட ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டியிருக்கும். அது என்னன்னா, ஆசாச்சி பக்கத்துல இருக்கிற காட்டு பகுதியில எங்களுக்கு நேத்து ராத்திரி ஒரு பொண்ணோட பணம் கிடைச்சிருக்கு. அவளும் ப்ளூ கலர்ல டெனிம் ஜாக்கெட் போட்டிருந்தா. பாடியோட கிளீனிங் இன்னும் முடியல, அதனால அந்த பொண்ணோட போட்டோ வந்து எங்களை இன்னும் சேரல. சோ இப்ப நம்ம உடனடியா ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாடியை வெரிஃபை பண்ணி ஆகணும். பொண்ணோட டெட் பாடி கிடைச்சதாமே. இந்த மாசம் கான்பூர்ல மட்டும் 4 டெத் கேसेस இது மாதிரி பதிவாயிருக்கு. இதுல 2 டெத் கேसेस உங்க ஜூரிஸ்டிக்ஷன்ல வருது. போலீஸ் இந்த விஷயத்துல என்ன பண்ணிட்டு இருக்கு மேடம்? பதில் சொல்லிட்டு போங்க மேடம். அப்பதான் இந்த ஊர்ல இருக்க பொண்ணுங்க தைரியமா வெளியில போயிட்டு வர முடியும் மேடம். சொல்லிட்டு போங்க மேம், சொல்லிட்டு போங்க மேம். என்ன போலீஸ்காரங்கள விளையாட்டு காட்டிட்டு இருக்கீங்களா? போலீஸ் ஆபீசருக்கு முன்னாடி நான் ஒரு பொண்ணு. நேத்து ராத்திரி நான் பார்த்தது கொஞ்சம் கூட ஈவு இறக்க இல்லாம உங்க எல்லாரும் மாதிரி ஏறத்தமும் கொதிக்குது. குற்றவாளிக்கும் அவங்களுக்கு மன தண்டனை கிடைக்கும். உங்க எல்லாருக்கும் காவல்துறை சார்பா நான் நம்பிக்கை தரேன். நான் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே தீருவேன். மேம், இந்த ஜாக்கெட்டை நீங்க ஆய்வுக்காக கொடுத்துருந்தீங்க. ஏதாவது தெரிய வந்ததா? மேம், இந்த பொண்ணை ரேப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த ரிப்போர்ட் மூலமா தெரிய வந்தது என்னன்னா 3 பேர் சேர்ந்து ரேப் பண்ணியிருக்காங்க. 3 பேரா? ஆமா. எங்களுக்கு 3 வேற டிஎன்ஏ சாம்பிள்ஸ் கிடைச்சிருக்கு. மற்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது ரிப்போர்ட்ஸ் வந்ததும் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகே டாக்டர். தேங்க் யூ. என் பொண்ணு காவியா எங்க? இன்ஸ்பெக்டர் ஃபர்ஹான், லால் சௌக் பிரான்ச்ல இருந்து. இவங்க பொண்ணு காவியா தன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஷாம் கூட சேர்ந்து நேத்து வீட்டை விட்டு ஓடி போயிருக்காங்க. அவளுடைய டிஸ்கிரிப்ஷனும் இந்த பொண்ணோட டிஸ்கிரிப்ஷனும் பக்காவா மேட்ச் ஆகுது. இந்த ஜாக்கெட் என் பொண்ணோடதுதான். நான் உடனே அவளை பார்க்கணும். வாங்க. இவ என்னோட காவியா இல்ல. ஆமா, இது என் காவியா இல்ல. அப்படின்னா இந்த ஜாக்கெட் உங்களால உறுதியா சொல்ல முடியுமா இந்த ஜாக்கெட் காவியாவோடதுன்னு? ஜாக்கெட் என் பொண்ணோடது தான். ஆனா இந்த பொண்ணு என் மக காவியா கிடையாது. இப்போதைக்கு நீங்களா வீட்டுக்கு போங்க. நாங்க கூடிய சீக்கிரமா உங்க பொண்ணை கண்டுபிடிச்சு தரோம். இந்த ஜாக்கெட் இந்த பொண்ணுகிட்ட எப்படி வந்தது? மேடம், மேபி இந்த ஜாக்கெட் காவியாவோடதா இல்லாம இருக்கலாம்ல. இந்த மாதிரி சிகப்பு நூல் வேற ஜாக்கெட்லயும் இருக்கலாம்ல. ஆனா ஒரு தாயை தவிர தன்னுடைய பசங்களோட ட்ரெஸ் வேற யாராலையும் புரிஞ்சுக்க இஸ் முடியாது. ரைட்.
ஒரு வேலை பண்ணுங்க, காவியாவோட வீட்ல இருந்து அவளோட வேற ஏதாவது பொருளை வர வைங்க. அதோட டிஎன்ஏ மேட்ச் பண்ணி பாருங்க. சரி மேம். இன்ஸ்பெக்டர் ஃபரான். எஸ் மேம். அதாவது இந்த கேஸ் நம்ம 2 பேரோட இலாக்கால வரதுனால நம்ம 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். இந்நேரம் இந்த சிட்டில ஏற்பட்டிருக்க பரபரப்புக்கு நம்ம சீக்கிரம் இந்த கேஸை முடிக்க பார்க்கணும். ஓகே மேம். மேம், காவியா தன்னோட பாய் ஃப்ரெண்டு கூட பைக்ல உட்காந்து எஸ்கேப் ஆயிருக்கா. நான் அவனுடைய பைக்கோட முழு டிஸ்கிரிப்ஷனும் எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சர்க்குலேட் பண்ணிட்டேன். குட். அப்புறம் மேம், எங்க இந்த பொண்ணோட பணம் கிடைச்சதோ நாம அந்த லொகேஷனை இன்னும் தீவிரமா ஆராய்ஞ்சு பார்க்கணும். மேபி காட்டு பகுதியில் இன்னும் உள்ள போகணும்னா ஏதாவது தடயம் கிடைக்கலாம். சரி, அப்ப கிளம்பலாம். எல்லாரும் அவங்கவுங்க வாக்கி டாக்கிஸா ஆன்ல வைங்க. ஓகே ஃபரான், நீங்க அந்த பக்கம் போங்க. நீங்க 2 பேரும் அந்த பக்கம் செக் பண்ணுங்க. நீ அங்க. எனக்கு ஒரு பொண்ணோட பணம் கிடைச்சிருக்கு. ஐ திங்க் இவளையும் கற்பழிச்சு கொண்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸ்னேகா மேடம், இங்க இன்னும் 2 பணங்கள் இருக்கு. மேம், இது ஷாம், காவியாவுடைய பாய் ஃப்ரெண்ட். ஷாம் இங்க இருக்கானா? காவியா எங்க? மேபி காவியா இன்னும் உயிரோட இருக்கலாம். இல்ல இப்படி நடந்திருக்கலாம். அந்த குற்றவாளிங்க அவளுடைய பணத்தை வேற எங்கேயாவது பதுக்கி இருக்கலாம். இது ரொம்ப பெரிய ராக்கெட். எனக்கு கூடிய சீக்கிரம் அந்த கேடுகட்ட குற்றவாளிகளை என் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க. நம்ம கிட்ட நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. இந்த பாடிஸ் எல்லாம் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைங்க. எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். இதுவும் அந்த 3 பேரோட வேட்டதானா இல்ல வேற யாராவது ஈடுபட்டு இருக்காங்களான்னு. இந்த ஏரியா பேட்ரோல டபுளா பண்ணிடுங்க. எனக்கு அந்த கேடு கெட்டவங்களை எப்படியாவது என் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க. போலீஸ் ஆபீசருக்கு முன்னாடி நானும் ஒரு பொண்ணுதான். உங்க எல்லாரும் மாதிரி ஏன் ரத்தமும் கொதிக்குது. அது மட்டும் இல்ல, என்னோட டீமோட சேர்ந்து உங்களுக்குலாம் உறுதி அளிக்கிறேன், கண்டிப்பா குற்றவாளிகளுக்கு அவங்களுக்கு உண்டான தண்டனை கிடைக்கும். நான் உங்களுக்கு கண்டிப்பா தண்டனை வாங்கி தருவேன். அஜய், போலீஸ் எப்ப வேணா நம்மளை ரீச் பண்ணலாம். இப்ப நாம என்ன பண்றது? எல்லாருக்கும் நம்மள பத்தின உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் நம்ம பேரை கெட்டு போயிடும். எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. இனிமே என்ன நடக்கும்? பிரியா, யாருக்கும் எதுவும் தெரிய வராது. நீ பயப்படாம இரு. நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். மேம், நாங்க கேள்விப்பட்ட 4 பணங்க காட்டுல இருந்து கிடைச்சதாமே. இந்த குற்றத்தெல்லாம் ஒரே கேங் தான் பண்றாங்கன்றது உண்மையா சார்? நீங்களா? ஸ்னேகா, நான் உன்கிட்ட இந்த மல்டிபிள் ரேப் கேஸை பற்றி கொஞ்சம் பேசணும். மேலெடுத்து ப்ரெஷர் வேற இந்த கேஸை சிபிஐ கையில் ஒப்படைக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு 10 நாள் மட்டும் கொடுங்க சார். இந்த 10 நாளைக்குள்ள அந்த குற்றவாளிகளை நான் உங்க கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தலைன்னா அதுக்கப்புறம் இந்த கேஸை நீங்க யார்கிட்ட வேணா ஹேண்ட் ஓவர் பண்ணலாம். ஓகே ஸ்னேகா,
10 நாள் மட்டும்தான். தேங்க்யூ சார். மே கம் இன் மேம். ப்ளீஸ் கம் இன். நம்ம கிட்ட வெறும் 10 நாள் தான் இருக்கு இந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு. ஒருவேளை 10 நாள்ல சால்வ் பண்ணலைன்னா இந்த கேஸ் சிபிஐக்கு கை மாறிடும் பார்த்துக்கோங்க. அதனால இந்த 10 நாள்ல நோ லீவ், ஒன்லி ஓவர் டைம். ஷூர் மேம். டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் வந்துருச்சா? எஸ். அந்த பொண்ணுகிட்ட இருந்து கிடைச்சது காவியாவோட ஜாக்கெட் தான். மேம், அந்த காட்டுல கிடைச்ச அந்த பாடிஸ் எல்லாம் அந்த எல்லா பொண்ணுங்களையும் கற்பழிச்சது அதே 3 பேர் தான். இன்ஃபேக்ட் அந்த 2 பசங்களையும் அவங்க தான் கொண்டு இருக்காங்க. எல்லாருடைய பாடிஸ் மேலேயும் அந்த 3 பேருடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் காமன். இதோடைய அர்த்தம் என்னன்னா, இப்ப டிஎன்ஏவோட சேர்ந்து நம்ம கிட்ட கில்லர்ஸோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் இருக்கு. மேம், இந்த பொண்ணை பத்தியும் தெரிஞ்சிருச்சு. இவ ஜெயா வர்மா. இவர் தான் அவங்களுடைய ஹஸ்பண்ட் மனோஜ் வர்மா. சமீபத்துல தான் இவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு. இவங்க 2 பேரும் கான்பூர் பக்கத்துல சல்சால் மாவட்டத்துல வசிக்கிறாங்க. இன்னைக்கு தான் இவங்க மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டும் பதிவாயிருக்கு. இவங்க 2 பேரும் கான்பூருக்கு ஹனிமூனுக்காக வந்திருக்காங்க. அப்புறம் மேம் இவங்களை பத்தியும் தெரிஞ்சிருச்சு. இவங்க தான் சுனைனா. 3 வாரத்துக்கு முன்னாடி வீட்டு மளிகை சாமான் வாங்க கிளம்பியிருக்காங்க. அப்போல இருந்து ஆளை காணோம். அப்புறம் இது மாதவி. மாதவி காட்டுப்பகுதிக்கு பக்கத்துல வசிக்கிறவங்க. 15 நாளைக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு கிளம்பியிருக்காங்க. அப்போல இருந்து காணாம போயிருக்காங்க. இவங்களோட மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டை வீட்டில் இருக்கவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த கேங்கோட நோக்கம் கிளியரா இருக்கு. பொண்ணுங்களை கிட்னாப் பண்றது, அதுக்கப்புறம் அவங்கள ரேப் பண்றது. பணங்கிற மேட்டர் இதுல இல்ல. அதனால பொண்ணுங்க கூட ஒரு பையனும் இருந்தான்னா அவனையும் கொன்னுறாங்க. நீ என்ன சொன்ன? இந்த கப்பல் ஹனிமூனுக்காக இங்க வந்தாங்கல்ல? எஸ் மேம். எங்க தங்கி இருந்தாங்க? ஹோட்டல் ஜாகேஷன். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் சார். இவங்க 2 பேரையும் கவனமா பாருங்க. இங்க வந்திருந்தாங்களா? ஆமா, 2 நாளைக்கு முன்னால செக் இன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு வெளியில கிளம்புனாங்க. அதுக்கப்புறம் இங்க வரவே இல்லை. அவங்க பொருட்கள்லாம் இங்க தான் இருக்கு. அம்மா, என்னாச்சு மேம்? இவங்க 2 பேரையும் கொலை பண்ணிருக்காங்க. நாங்க இவங்களோட ரூமை பார்க்கணும். இங்க ஐடி கார்ட்ஸ் அப்புறம் ட்ரெஸ்ஸை தவிர வேற எதுவும் இல்லை. இவங்க 2 பேரும் இங்க இருந்து கிளம்பினப்போ ஏதாவது வித்தியாசமா நடந்துச்சா? அதாவது யாராவது சந்திக்க வந்தாங்களா? ஏதாவது சண்டை? இல்ல மேம், அவங்கள மீட் பண்ண யாரும் வரல. ஆனா ஒரு நாளைக்கு முன்னாடி எங்க ரூம் பாய் ரவி கூட அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாச்சு. நீ இங்க என்ன பண்ற? என்ன பண்ணிட்டு இருந்த நீ? ஐயோ மேம், நீங்க என்ன தப்பா பண்ணிட்டீங்க. நான் வெறும் போய் சொல்லாதடா ராஸ்கல். ஏய், என்னாச்சுடியா? இவன் நம்ம ரூமை எட்டி பார்த்துட்டு இருந்தான். எவ்வளவு தைரியம்! ஒருக்கி தரமாடா பண்ற? ஐயோ சார், புரிஞ்சுக்கோங்க சார். நான் எட்டிலாம் பார்க்கல. நான் டவல் கொடுக்க தான் சார் வந்தேன். மேனேஜர், என்னாச்சு சார்? நீ என்ன சொல்றதா இருந்தாலும் உன் மேனேஜர் கிட்ட சொல்லு. ஓ, அப்ப நீங்க ரவியை என்ன பண்ணீங்க? நான் அவனை வேலையை விட்டு தூக்கிட்டேன். இந்த ரவியை நீங்க ஃபோன் பண்ணி கூப்பிட முடியுமா? கூப்பிடலாம் சார். மேம், சுவிட்ச் ஆஃப்னு வருது. அவனோட அட்ரஸ் ஏதாவது இருக்கா? இல்ல, அவன் எங்க ஹோட்டலுடைய ஸ்டாஃப் ரூம்ல தான் குடியிருந்தான். வேலையை விட்டு தூக்குனதுக்கு அப்புறம் அவன் எங்க போனான்னு எங்களுக்கு தெரியாது. நைட்டு சில ஃப்ரெண்ட்ஸ் அவனை மீட் பண்ண வருவாங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நீங்க இங்க வர்றதுக்கு முன்னாடி ப்ளூ ஷர்ட் போட்டு ஒருத்தன் வந்தா அவனை பார்க்க. அந்த ப்ளூ சட்டக்காரனா? அவனுடைய பேர் எனக்கு தெரியாது. பாஸ்கர், இவங்களோட சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு அந்த ஆளோட போட்டோவை எடுங்க. அதை எல்லாருக்கும் சர்க்குலேட் பண்ணுங்க. ஓகே. அதுக்குள்ள நம்ம ரவி ரூமை செக் பண்ணலாம். அவனோட ரூம் எங்க? காட்டுறேன் மேம், வாங்க.
மேம் எனக்கு என்னவோ இது ரவியோட யூனிஃபார்ம் மாதிரி தான் தெரியுது. இவனுடைய டிஎன்ஏவை டெஸ்ட் பண்ணி நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் நம்மளுடைய ஆக்சுவல் குற்றவாளி ரவியா இல்லையானு. மேடம் இந்த மாஸ்க் மெமரி கார்டும் கிடைச்சிருக்கு. இந்த மாஸ்க் வச்சு ரவி என்ன பண்ணிட்டு இருந்தா? உங்க ஹோட்டல்ல ஏதாவது தீம் பார்க் இருக்கா? இல்ல மேம். அப்ப ஒண்ணு பண்ணுங்க, இந்த யூனிஃபார்மையும் இந்த மாஸ்கையும் லேபுக்கு அனுப்பி வைங்க சீக்கிரமா. அப்புறம் இந்த ரவியோட நம்பர்ல இருந்து எல்லா கால் டீடைல்ஸ் எடுங்க. எனக்கு தெரிஞ்சாவணும் இவன் கிரைம் லொகேஷன்ல இருந்தானா இல்லையான்னு. குயிக். எஸ் மேம். போங்க. அஜய் என்னாச்சு? பிரியா, நான் ரவியை பார்க்கறதுக்கு ஹோட்டலுக்கு போயிருந்தேன். அங்க போய் பார்த்தா ரவி ஹோட்டல்ல காலி பண்ணிட்டு போயிட்டதா சொன்னாங்க. அப்புறம் அங்க இருந்து வெளியில வரும்போது போலீஸ் என்ன பார்த்துட்டாங்க. என்ன? போலீஸ் ரவி வரைக்கும் ரீச் ஆயிட்டாங்களா? ஆமா பிரியா. ஒருவேளை போலீஸ் ரவியை பிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் போலீஸ் ரவியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவனை கண்டுபிடிச்சாகணும் பிரியா. இல்லைன்னா நம்மளும் மாட்டிப்போம். மேடம், என் பொண்ணு காவியாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல, இதுவரை எதுவும் தெரியல. எப்பதான் மேடம் தெரியும்? அதுக்குள்ள அவன் மரண செய்தி வந்துரும் போல. இவ்வளவு நாள் ஆச்சு, நீங்க எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்களே. இத பாருங்க, நாங்க முழு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இத பாருங்க, எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. நாங்க அவ மேல உயிரே வச்சிருக்கோம். அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நாங்க உயிரோடவே இருக்க மாட்டோம். ஐ அண்டர்ஸ்டாண்ட் முகேஷ் சார். நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். நான் காவியாவை கண்டுபிடிக்காத வரைக்கும் என்னால நிம்மதியா இருக்க முடியாது. எங்களுக்கு அவளை பத்தி என்ன தெரிய வந்தாலும் நான் உடனடியா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். ஏதாவது தெரிய வந்ததா? மேம், ரவியோட யூனிஃபார்ம்ல இருந்து கிடைச்ச டிஎன்ஏ அது பொண்ணுங்க கிட்ட இருந்து கிடைச்ச டிஎன்ஏயோட மேட்ச் ஆகுது. நாம தேடுற 3 குற்றவாளிகள்ல ரவியும் ஒருத்தன். இது ரவியோடைய போட்டோ. இது நமக்கு ஹோட்டல்ல இருந்து கிடைச்சது. இதை நான் எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சர்க்குலேட் பண்ணிட்டேன். குட். அப்புறம் அந்த ஆளை பத்தி ஏதாவது தெரிய வந்ததா? அவன்தான் நமக்கு முன்னாடி ரவியை பார்க்க வந்தானே. நோ மேம். ஆனா அவனோட போட்டோவையும் நாங்க சிசிடிவி கேமரால இருந்து எடுத்துருக்கோம் மேம். அதை எல்லா இன்ஃபார்மர்ஸுக்கும் எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பி வச்சிருக்கேன். குட். அப்புறம் மேம், அப்புறம் என்ன? நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட காமிக்கணும். ப்ளீஸ். ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க. மறுபடியும் ப்ளே பண்ணுங்க. மறுபடியும் ப்ளே பண்ணுங்க. இந்த பொண்ணு யாரு? அது தெரியல மேம். இவளுடைய பாடி கிடைக்கல மேம். மேபி காவியாவை தூக்கிட்டு போன மாதிரி இந்த பொண்ணையும் தூக்கிட்டு போயிருக்கலாம்ல. எங்கேயாவது கொண்டு புதைச்சிருக்கலாம்ல. நடந்திருக்கலாம். இதுல காவியா அப்புறம் ஜெயாவோட கிளிப்ஸ் இருக்கா? காவியாவையும் ஜெயாவையும் இவங்க ஒரே ராத்திரி தான் பிடிச்சிருக்காங்க. வணக்கம். இன்றைய இந்த கற்பழிப்பு எபிசோட் 1 வீடியோக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்ப நம்ம கூட இருக்கிறது 2 அழகான தேவதைங்க. அழகு மேடம். கட்டாயப்படுத்தி கலந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். கோழைங்க இவங்க எல்லாரும். ஒன்னா நம்பர் ஆண்மை இல்லாதவங்க. அதனாலதான் எங்கயோ மறைஞ்சிருந்த அப்பாவி பொண்ணுங்களோட இப்படி கீழ்த்தரமா நடந்துக்கிறாங்க. இந்த கிளிப்ல இருக்க எல்லா பொண்ணுங்களோட டெட் பாடிஸும் கிடைச்சிடுச்சு. கிடைக்காதது இந்த காவியாவும் இன்னொரு பொண்ணோடதும் தான். காவியாவை இவங்க தான் கண்டிப்பா வச்சிருக்கணும். அவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இன்னொரு பொண்ணு யாருன்னு கண்டுபிடிங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிங்க. இவங்க சட்டத்தோட பிடியில சிக்காத வரைக்கும் நம்ம நகரத்து பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. கரண், எனக்கு பயமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இப்படி ஆள் நடமாட்டம் இல்லாம காட்டுல வந்தது சரிதானா? வாயக்கரன் போகலாம். பாப்பா, நீ இப்பெல்லாம் நியூஸ் சேனல் நிறைய பாக்குறேன்னு நினைக்கிறேன்.
சித்தரிக்கப்பட்டவன் அவங்க தானே போடுறாங்க. என் செல்லத்துக்கு பயமா இருக்கா? ம், நீ முதல்ல டென்ஷனை விடு. என் கூட இருக்கிற வரைக்கும் சேஃபா இருப்ப. அப்படியா? இப்ப யாராவது என்ன வந்து வம்புக்கு இழுத்தா அப்ப நீ என்ன பண்ணுவ? ஐயோட ஆம்ஸ பார்த்தல, ஒரு அடி விட்டனா போதும், எவன் வந்தாலும் காலி ஆயிடுவான். என் கூட இருக்கும்போது நீ பயப்படவே வேண்டாம். எங்கடா இருக்கீங்க? காட்டுக்குள்ள ஒரு பையனும் பாப்பாவும் வந்திருக்காங்க. இன்னைக்கு நமக்கு சம வேட்டை காத்துக்கிட்டு இருக்கு. சீக்கிரம் வாங்க. உனக்கு அந்த சத்தம் கேட்டுதா? இங்க யாரும் இருக்க மாதிரி இருக்கு. இங்க யாரும் இல்லம்மா. இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள யார் வர போறாங்க? யாரா நீங்களா? உன் பேபியோட புது புருஷனுங்க. கை வைக்கிற மேல கோவம் வருதுடா, கோவம் உனக்கு? இப்பவே உன்னோட திமிர அடக்குறேன்டா. காட்டுக்குள்ள வந்தா மிருகங்களை சந்திச்சுதானே ஆகணும். தீபக், கை வச்சா நீ அவ்வளவுதான் கொன்னுடுவடா. ஐட்டம் ரொம்ப அழகா இருக்காளேடா. உனக்கு எப்படி இவ மாட்டினா? அப்படி எங்க கிட்ட இல்லாதது அவன் கிட்ட என்னடி பெருசா இருக்கு. நாங்க அவனை விட அதிகமா சுகத்தை கொடுப்போம். டேய் புறா அவனை. அவன் மேல கை வைக்காத. அட ஏன் செல்லம் அழுவு? நாங்க தான் கூட இருக்கோம்ல, உங்களை நான் நல்லா பார்த்துக்குவோம். இங்க ஒரு பைக் நிக்குது. மறுபடியும் இந்த ஏரியாக்குள்ள யாரோ வந்திருக்காங்க போல. வா உள்ள போய் பார்க்கலாம். ஏய் மச்சான் அலி, ஏய் போலீஸ்ரா, வா போயிடலாம். வாடா போயிடலாம். ஏய் ஊட்டு வாடா. ஏய் ஓடுற ஓடுற சுற்றுறா. வா வா வா. முஸ்கான், நீ சொல்றது நல்லா புரியுது. உனக்கு நடந்தது மிகப்பெரிய கொடூரம். ஆனா முஸ்கான், இப்போ எங்களுக்கு உன்னோட உதவி தேவைப்படுது. ஓ மூலமா குற்றவாளிகளை நாங்க கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அவங்க உன்னை மட்டும் இப்படி பண்ணல, இதுக்கு முன்னாடி நிறைய பேர்கிட்ட இப்படி கீழ்த்தரமா நடந்திருக்காங்க. ப்ளீஸ் எங்களுக்கு உதவி பண்ணு. ஆமா, அவங்க பிளாக் கலர்ல ஸ்கேரி மாஸ்க் அணிஞ்சிருந்தாங்க. ஆனா கரண் கூட சண்டை போடும்போது ஒரு ஆளோட மாஸ்க் கீழே விழுந்துருச்சு. அவன் இவனா பாரு, இல்ல வேற யாராதா? இல்ல இவன் தான் என்ன பலாத்காரம் பண்ணா? ஓகே 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 ஓகே, காம் டவுன். முஸ்கான், ட்ரஸ்ட் மீ, நான் கரணுக்கு நியாயம் கிடைக்க செய்வேன். ஏன்னா நீ கொஞ்சம் ஏதாவது யோசிச்சு பாரு. அவங்க தங்களுக்குள்ள ஏதாவது பேசிக்கிட்டாங்களா? ஏதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா? காட்டுக்குள்ள வந்தா மிருகங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும்ல தீபக். ஏய் மச்சான் அலி, போலீஸ் வந்திருக்காங்கடா, வாடா. அலி அப்புறம் தீபக். முஸ்கான் தான் சொன்னா ரவியோட ஃப்ரெண்ட்ஸோட பேரு அலியும் தீபக்கும். மேம், ஷாமோட வெஹிக்கிள் கிடைச்சிருச்சு. அதுலதான் காவியமும் ஷாமும் தப்பிச்சு போனாங்க. ஓகே. அந்த கங்காதரன்ற ஆளு அந்த பைக்கை செகண்ட் ஹேண்டா ஒரு மெக்கானிக் கிட்ட இருந்து வாங்கியிருக்கா.
அப்ப நாம அந்த மெக்கானிக்க போய் படிக்கணும். ஐ அம் ஷூர் அவனும் அந்த 3 பேருக்கு கூட்டாதான் இருக்கணும். என்ன வேணும் மேடம்? ஏதா பிரச்சனையா? நீ ஒரு வாரத்துக்கு முன்னாடி UP 779032 அந்த பைக்கை வித்தியா? ஆமா. அந்த பைக் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? ஒரு ஆளு வந்து வித்தான். எந்த பேப்பரும் இல்லாம இருந்தது. எதுவும் அவன் கிட்ட இல்லாதால சீப்பா கொடுத்துட்டு போயிட்டான். ஃபரான், இத பாரு, இந்த ஆள் தானே அது? இல்ல மேடம், இந்த ஆளு கிடையாது. அவன ஞாபகம் இருக்கா? இல்ல சார், இங்க தினம் 100 பேருக்கு மேல வராங்க. யார் யாருன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? வாய மூடு. இப்ப உண்மையை சொல்லு. ஏய், நேரடியா என் கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். இல்லைனா சொல்லு. ஏன் ஓடுன எங்களை பார்த்து? நான் யாரையும் ரேப் பண்ணல மேம். அப்புறம் ஏன்டா ஓடுன? ஏன்டா ஓடுன? மேம், அந்த போக்குங்க மத்த பொண்ணுங்களோட சேர்ந்து என் வைஃப் ரேப் பண்ணிட்டானுங்க மேடம். பொண்டாட்டியா? யாரோட உன்னோட பொண்டாட்டி? யார் உன் பொண்டாட்டி? மேம், என் வைஃபோட பேரு பிரியா மேடம். சார் சார், நாங்களும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த காட்டுக்குள்ள போயிருந்தோம் மேடம். பிரியா, இன்னும் எவ்வளவு தூரம் தான் என்ன நடக்க வச்சு கூட்டிட்டு போயிட்டே இருப்ப நீ? ஒரே காடா இருக்குது. கம் ஆன் அஜய், போர் அடிக்காத. இப்பெல்லாம் காட்டுல தான் உண்மையான அட்வென்ச்சர் இருக்கும். ஆமா, சரியா சொன்னாங்க. அட்வென்ச்சர்ஸ் இருக்கும். யாரா நீங்க? ஏய் குட்டி. ஏய் யாரா நீங்க? யாரை விடுங்க? அவளை விடுங்கடா. என்ன வேணும்? விடு. விடுன்னு சொல்றல. விடுறா அவளை. எப்படிடா அவங்க எப்படிடா உன்னை அவ்வளவு சீக்கிரம் உயிரோட விட்டாங்க? ஏன்? மேம், நான் ஒரு பணக்கார ஃபேமிலி சேர்ந்தவன். ஒருவேளை அவங்க என்ன போக விட்டுட்டாங்கன்னா நான் அவங்க எல்லாருக்கும் 5 லட்சம் ரூபாய் கொடுக்கறதா ஒத்துக்கிட்டேன் மேடம். அதனாலதான் அவங்க எங்களை கொலை பண்ணாம விட்டுட்டாங்க மேடம். அப்படின்னா நீ ஏன் ரவியை ஹோட்டல்ல போய் பார்க்க போன? சொல்லு. அது வந்து எனக்கு தெரிய வந்துச்சு சார். இந்த கேஸ் போலீஸ் கிட்டயும் மீடியா கிட்டயும் வர்றதா எனக்கும் பிரியாக்கும் தெரிய வந்துச்சு. அவ ரொம்ப பயந்து போயிட்டான் மேம். அதனால நான் அவன்கிட்ட இருக்கிற வீடியோ ஃபைலை வாங்கலான்னு தான் போனேன். ஆனா அவன் ஹோட்டல் ரூமை காலி பண்ணிட்டு போயிட்டான். நீ மட்டும் சரியான டைம்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தனா எத்தனை பொண்ணுங்களோட உயிர் பொழைச்சிருக்கும் தெரியுமா? உன்ன மாதிரி ஆளுங்களாலதான் எத்தனை அப்பாவிங்களோட உயிர் போச்சு தெரியுமா உனக்கு? அது சரி, நீ அந்த கராஜ் பக்கத்துல எதுக்கு போன? சார், அலியையும் தீபக்கையும் தேடி அப்படியே வந்துட்டேன் சார். அவங்க அங்கதான் இருக்காங்களா சார்? கேரேஜோட அந்த 2 மெக்கானிக்கும் அலியும் தீபக்கும் தான் சார். நீ ஒரு வாரத்துக்கு முன்னாடி UP 779032 அந்த பைக்கை வித்தியா? ஆமா.
இத பாரு, இந்த ஆள் தானே அது? இல்ல மேடம், இவன் இல்லாத. இந்நேரம் அவங்க அங்கிருந்து தப்பிச்சிருப்பாங்களே. உடனே அந்த 2 பேரோட போட்டோஸை எல்லா ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைங்க. எனக்கு அந்த பொறுக்கிங்க 2 பேரும் என் முன்னாடி வந்து நிக்கணும். ஏதாவது தெரிஞ்சுதா? நோ மேம், அவங்க எல்லாரும் எங்கேயும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஷிட்! இது எல்லாமே நம்ம தப்பு தான். நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ரவியோட ஃப்ரெண்ட்ஸ் அலியும் தீபக்கும் தானே. நாம அவங்களோட பேரை கேட்டிருக்கணும், அவங்களோட அட்ரஸை கேட்டிருக்கணும், ஏதாவது ஒரு ப்ரூஃபை கேட்டிருக்கணும். மேம் 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 நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க அவங்களை எப்படியாவது தேடி போறோம். எப்படி தேடுவீங்க? நம்ம அவங்களே தேடணும், இன்னொரு விஷயமும் பண்ணணும். காவியா உயிரோட இருக்கான்னு தெரியணும். காவியா உயிரோட இருக்கா மேம்? இப்பதான் சைபர் டீம் கான்டாக்ட் பண்ணாங்க. அவங்க தான் சொன்னாங்க நேத்து ஒரு இன்டர்நெட் சைட்ல காவியாவோட இந்த எம்எஸ் அப்லோட் ஆயிருக்கா. வாங்க பார்க்கலாம். ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள தான் இதை எடுத்திருக்காங்க. ஏன்னா நம்ம செக்யூரிட்டியை இங்க அதிகப்படுத்திட்டோம்ல. எந்த வீட்ல இதை எடுத்திருந்தாலும் அந்த வீட்டோட அட்ரஸ் இந்த எம்எம்எஸ் ஓட ஐபி அட்ரஸோட மேட்ச் ஆயிடும். அப்ப நம்ம சைபர் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ரொம்ப சீக்கிரமாவே கண்டுபிடிங்க. எஸ் மேம், வா போலாம். போலீஸ் அலர்ட் ஆயிட்டாங்கடா. செக்யூரிட்டி அதிகமாயிருச்சுப்பா. ஆமா தம்பி, சரியா சொன்ன. போன தடவை மயிர் இலையில தப்பிச்சோம். நான் என்ன பண்ணணும்? இப்போதைக்கு இந்த ஊரை விட்டு வெளியில போறது தான் நல்லது. பிரச்சனைலாம் கொஞ்சம் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம வரலாம். இது சரியான ஐடியா. கரெக்டா சொன்ன நீ. அப்ப நான் சொல்ற ஐடியாவை கேளுங்க. இன்னைக்கு ராத்திரியே பஸ்ஸை பிடிச்சி நம்ம கிளம்பிடலாம். அதெல்லாம் சரி, ஆனா இந்த ஐட்டத்தை நாம என்ன பண்றது? இவ்வளவு இங்கேயே முடிச்சிடலாமே. சிகரெட் காலி ஆயிடுச்சு. நம்ம 2 பேரும் போய் வாங்கிட்டு வரலாமா? நான் 2 சிகரெட். ஃபர்கான். பாஸ்கர், எம்எம்எஸ் எந்த ஐபி அட்ரஸ்ல இருந்து அப்லோட் ஆயிருக்கோ அங்க இப்ப ரவியும் தீபக்கும் இருக்காங்க. கண்டிப்பா அலி அங்க காவியா கூட உள்ளதா இருப்பான். அவங்கள நல்லா வாட்ச் பண்ணிட்டே நான் இப்பவே நம்ம டீமோட வந்துடுறேன். ஓகே ஓகே. மேம், ரவியும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க. இந்த வீட்டை 4 பக்கமும் சுத்தி வளைங்க. இந்த ஏரியாவோட எல்லா போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. எல்லா வழியும் அடைக்க சொல்லுங்க. ஓகே. எங்கேயும் தப்பிக்க முடியாதபடி. வாங்க. அட செல்லம், டேய், நமக்கு பஸ் 11 மணிக்கு தான். இன்னும் நிறைய நேரம் இருக்கு. கடைசியா ஒரு தடவை பண்ணிக்கலாமே.
மேடம் மன்னிச்சிருங்க மேடம், இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன். மன்னிச்சு விட்டுணும் மேடம் உன்னை. அந்த பொண்ணுங்களை பத்தி நினைச்சு பாத்தியா? உன்னை பார்த்து நடுங்கிட்டு இருந்தாங்களே, போக விடுன்னு உன்னை பார்த்து கெஞ்சிட்டு இருந்தாங்களேடா. மன்னிக்கணுமா உன்னை? அட இல்ல மேடம், இவங்கெல்லாம் வேற டைப் பொண்ணுங்க. இவங்களுக்கு எப்பவும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும். ஆனா நாங்க பக்கத்துல போனா கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்கள ஒரு பொண்ணு தான் சுனைனா. அவளை நான் ரொம்ப லவ் பண்ணேன். ஆனா அவ என்கிட்ட பேசவே மாட்டேன்டா. ஆமா, அதனாலதான் வேணாம், விட்டுடுங்க. கிட்ட வந்த பொண்ணுங்க யாரும் உருப்படியா திரும்பி போறதில்ல. சரிதானே மேடம்? ரொம்ப ஜாலியா இருந்தது. சவ ஜாலியா இருந்தது மேடம். ரொம்ப ஜாலியா இருந்ததா? அப்படியா? சொல்லி எப்படி ஜாலியா இருந்தது? மேடம் அது என்னன்னா, பொண்ணுங்க காட்டுக்கு வருவாங்க. எந்த பொண்ணு வந்தாலும், யாரு கூட வந்தாலும், யாரு கூட வரலனாலும் நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா? பிடிச்சிருவோம் அவங்கள. நாங்க அவங்கள செஞ்சு வீடியோ எடுத்து பணம் சம்பாதிப்போம் மேடம். ரொம்ப ஜாலியா இருக்கும் மேடம். உங்கள மாதிரி மிருகங்களுக்கு தெரியுமாடா பொண்ணுங்க எப்படிப்பட்டவங்கன்னு? அவங்க ஒண்ணும் ப்ராப்பர்ட்டி கிடையாது நீங்க யூஸ் பண்றதுக்கு. அது அவளோட விருப்பம். அவ யார் கூட உடல் ரீதியா உறவு வச்சுக்கிறது, யார் கூட வச்சுக்க கூடாதுன்றது. அந்த உரிமையை அவரோட சமுதாயத்தாலேயோ, அவரோட குடும்பத்தாலேயோ, அவரோட புருஷனாலேயோ கூட தடுக்க முடியாது. ஆனா இந்த மாதிரி விஷயம் உங்கள மாதிரி கேவலமான ஜென்மங்களுக்கு புரியவே புரியாது. அதனாலதான் உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு ஜெயில் இருக்கு. இனிமே வாழ்க்கை போல இங்கே சாவுங்கடா.